புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள காட்டுப்பட்டியில் ஸ்ரீ பகவான் வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் சனிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதோடு இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நீண்ட கால பிரச்சனைகளில் கூட உடனடி தீர்வு கிடைக்கிறது என்று பக்தர்களால் நம்பப்படுவதால் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் வாரந்தோறும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். அது சமயம் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாலையில் சங்கடஹர கணபதி ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஹோமம், ஸ்ரீ ஹனுமான் மூல மந்திரம் நடைபெற்று பகவான் வீர ஆஞ்சநேயருக்கு செந்தூர அபிஷேகம், பழச்சாறு அபிஷேகம் மற்றும் பாலாபிஷேகம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. வீர ஆஞ்சநேயரின் மூலவர் திருச்சிலை மற்றும் கோவில் முழுவதும் பக்தர்களால் வழங்கப்பட்ட 10,000த்திற்கு மேற்பட்ட பழங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பழக்குவியலுக்குள் ஆஞ்சநேயர் வீற்றிருப்பது போன்ற அலங்காரத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆனந்த பரவசத்தோடு வழிபட்டு சென்றனர். மேலும் ஆஞ்சநேயருக்கு 1,108 வெற்றிலையால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவில் நிர்வாகத்தினரால் 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மாலை ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு காட்டுப்பட்டியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் அந்த கிராமமே விழா கோலம் பூண்டது. ஜெய் ஆஞ்சநேயா.